நல்லா இருக்கீங்களா? இந்த பிளஸ் ப்ரோக்ராமை நம்ம பிரேயர் சாங்கோட ஆரம்பிக்கலாமா? Deliver us from evil, for thine is the kingdom and the power and the glory forever. Amen. Forever and ever. என்ன ஃப்ரெண்ட்ஸ், பிரேசா ரொம்ப சூப்பரா பாருங்களே. இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து எஞ்சி நின்று ஒரு ஆக்ஷன் சாங் பாடலாமா? The crocodile goes chomp, the crocodile goes chomp, the crocodile goes chomp to say God I love you. The monkey says ooh ooh, the monkey says ooh ooh, the monkey says ooh ooh to say God I love you. Hey God I love you, I'm really wild about you and I want to show that God I love you. I'm really wild about you and I want the world to know. The tree frog says ribbit, the tree frog says ribbit, the tree frog says ribbit to say God I love you. The boa says the boa says the boa says to say God I love you. Hey God I love you, I'm really wild about you and I want to show that God I love you. I'm really wild about you and I want the world to know. சூப்பரா ஆக்ஷன் சாங் பண்ணி தந்துட்டோம். இப்போ நம்ம ஏசப்பாவை கையை கும்பிட்டு முழங்கால் போட்டு வர்ஷிப் பண்ணலாமா? நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன், நன்றி இயேசு ராஜா. நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன், நன்றி இயேசு ராஜா. அப்பா நன்றி, அன்பே நன்றி, அப்பா நன்றி, அன்பே நன்றி. நன்றி சொல்லுவேன், தினமும்
இப்போ நம்ம சூப்பராக ஆக்ஷன் போட்டோம், ஒர்க்ஷிப் பண்ணியாச்சோம். இப்போ நம்ம ஸ்டோரி டைம். நம்மளுக்கு ஸ்டோரி சொல்ல நம்ம ஜெஃப்ரி அண்ணா இப்போ ரெடியாக இருக்காங்க. பிரைஸ் லார்ட் குட்டீஸ், மீண்டுமா இந்த பிளஸ் ப்ரோக்ராமில் அண்ணா உங்களை மீட் பண்ணுறதுல ரொம்பவே சந்தோஷப்படுறேன். ஸோ இந்த வாரம் பிளஸ் ப்ரோக்ராமில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்? கடந்த ஒரு 2-3 வாரங்களாகவே நம்ம என்ன தான் பார்த்துட்டு வரோம் அப்படின்னா, ஆண்டவருடைய நாமங்கள் ஏசப்பாக்கு இன்னும் என்னென்ன பெயர்கள்லாம் இருக்குது, அவரை எப்படியெல்லாம் பெயர் சொல்லி நம்ம துதிக்கலாம் அப்படின்றத நம்ம பார்த்துட்டே வரோம் இல்லையா? ஸோ அப்படி இந்த வாரம் நாம் ஆண்டவருடைய நாமத்தில் அவருடைய பெயரில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வசனத்தை வாசிச்சிடலாம். அந்த வசனம் எங்கே இருக்குது அப்படின்னா, ஆதியாகமம் 16வது அதிகாரம் 13வது வசனத்துல இருக்குது. சோ எல்லாரும் போய் பைபிள் எடுத்துட்டு வந்திருப்பீங்க, அண்ணா கூட சேர்ந்து வாசிங்க. அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோட பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தெய்வன் என்று பெயரிட்டாள். நீர் என்னை காண்கிற தெய்வன் என்று பெயரிட்டாள். பெயரிட்டது யாரு அப்படின்றதெல்லாம் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னை காண்கிறவர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எல்ரோயி அப்படின்னு அர்த்தம். ஓகே, எல்ரோயி அப்படின்னா ஆண்டவருக்கு ஒரு பெயர் இருக்கு. அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, நீர் என்னை காண்கிற தெய்வன், எல்ரோயி அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் நம்ம சர்ச்சில் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை துதிப்போம் அப்படின்னு சொல்றப்போ ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்படி சொல்லிட்டே இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு ஆண்டவருடைய பெயர்கள்லாம் நம்ம தெரிஞ்சுட்டே வரோம் இல்லையா? ஸோ அதில் ஒரு நாமத்தையா சொல்லணும். அப்படி நம்ம என்ன அவரை சொல்லி துதிக்கலாம்? எல்ரோயி உமக்கு ஸ்தோத்திரம், நீர் என்னை காண்கிற தெய்வன் உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும். ஸோ இப்போ நம்ம வேகமாக கதையை கேட்டுடலாம். ஓகே, ஸோ என்ன அப்படின்னா, ஆபிரகாம் எல்லாத்துக்கும் தெரியும், சாராள் அப்படின்றவங்க எல்லாத்துக்கும் தெரியும். ஓகே, ஸோ அவங்களுடைய சர்வெண்ட், அவங்களுடைய வேலைக்காரி ஒருத்தங்க இருக்கிறாங்க. அவங்க யாரு அப்படின்னா, ஆகார் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க இருக்காங்க. ஓகே, ஸோ இவங்க ஆண்டவர் வந்து ஆபிரகாமுக்கு வந்து வாக்கு பண்ணினார் இல்லையா, உனக்கு வந்து அவருக்கு வந்து 99 வயசு வரைக்கும் குழந்தையே இல்லை அப்படிதானே? ஸோ அப்படி இருக்கும்போதும் ஆண்டவர் வந்து என்ன பண்ணாரு, உனக்கும் சாராளுக்கும் நான் ஒரு குழந்தையை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருப்பார் இல்லையா? அப்படி சொன்னதை நம்பி அவங்க வந்து விசுவாசிச்சு வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனால் ரொம்ப நாள் ஆகியுமே குழந்தை பிறக்கவே இல்லை. உடனே சாராள் வந்து என்ன சொல்றாங்க, ஆபிரகாம் கிட்ட போய் நீங்க வந்து ஆகார கல்யாணம் பண்ணிக்கங்க, அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் இல்லையா? ஸோ அந்த குழந்தைய நாம நம்மளுக்குன்னு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி ஓகேன்னு சொல்லி ஆபிரகாமும் திருமணம் பண்ணிக்கிறாரு. அவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறகுது. ஆனால் லேட்டரா வந்து ஆகார் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து என்ன பண்றாங்க, இவ்வளவு நாள் என் முதலாளி குழந்தை இல்லை, ஆனா எனக்கு குழந்தை இருக்குன்னு சொல்லி ரொம்ப பெருமை பாராட்ட ஆரம்பிக்கிறாங்க. அது யாருக்கு பிடிக்கல அப்படின்னா, சாராள் அப்படின்ற ஆபிரகாமுடைய மனைவி, அவங்களுக்கு அது பிடிக்கல. ஓகே, உடனே என்ன பண்றாங்க, ஆகாரை ரொம்ப பேடா ட்ரீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஒழுங்காவே ஆகாரை வந்து பார்த்துக்கல. இதை பார்த்துட்டு ஆகாருக்கு ரொம்ப வேதனையாகி கஷ்டமாயி பயமும் ஆயிடுது. எங்க ஓடி போயிடுறாங்க அப்படின்னா, ஒரு டெசர்ட்டுக்கு, ஒரு பாலைவனத்தை நோக்கி போயிடுறாங்க. அங்க போய் நடந்துட்டே இருந்தா பாலைவனம் எப்படி இருக்கும், பயங்கரமா சூடா இருக்கும் அப்படிதானே? நம்ம இங்க திருநெல்வேலி வெயிலே ஏசி இல்லாம இருக்க முடியல. அப்படி இருக்கிறப்போ அவங்க பாலைவனத்துல நடந்து போறாங்க. அவங்களுக்கு பயங்கரமா வேர்க்குது, ஒண்ணுமே பண்ண முடியல, நடக்க முடியல, சாப்பாடு தேவைப்படுது. இப்படிலாம் இருக்கிறப்போ வந்து என்ன நடக்குது அப்படின்னா, அந்த இடத்துல ஆண்டவர் வந்து ஆகாரம் வந்து பார்க்க வராங்க. பார்க்க வந்து ஓகே என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ ஒன்றும் கவலைப்படாத, திருப்பியும் நீ எங்கிருந்து வந்தியோ அங்கேயே போ, தைரியமா இரு, ஆண்டவர் உன்னைய காண்கிற தேவனா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி தேவதூதனானவர் வந்து பேசிட்டு போறாரு. ஓகே, இதை பார்த்ததும் தான் ஆகார் வந்து ஆண்டவருக்கு என்னன்னு பேர் சொல்றாங்க அப்படின்னா, நீர் என்னை காண்கிற தேவன். அதுக்கு முன்னாடி பைபிள்ல யாருமே அப்படி சொல்லல. ஆனா ஃபர்ஸ்ட் இதை யார் சொல்றாங்க அப்படின்னா, ஆகார் அப்படின்றவங்க சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, நீர் என்னை காண்கிற தேவன், எல்ரோயி அப்படின்னு சொல்லி ஆண்டவரை வந்து அட்ரஸ் பண்றாங்க. யார் அட்ரஸ் பண்ற? ஆகார். இதுல ஒரு நல்ல ஒரு லெசன் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு பிளெஸிங் தர்றப்போ அதை வந்து எப்பயுமே வந்து ரொம்ப பெருமையா நம்ம வந்து எடுத்துக்க கூடாது. அதுக்கு முன்னாடி ஆண்டவர் நான் உன்னையே ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தா, நம்மளோட சுயமான தாட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதுல போய் நம்ம விழுந்து ஆண்டவர் வந்து இப்படி சொல்லியிருப்பார். ஆண்டவர் சொன்னதை ஏற்ற வேலையில் அவர் செய்வார் இல்லையா? ஸோ அவர் கைக்குள்ள நாம வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். நான் வந்து நீங்க சொன்னீங்க, நான் அதை விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இந்த லெசனையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அண்ட்
அந்த ஆகார் வந்து ஒரு சர்வன்ட் தான் இல்லையா, அவங்க ரொம்ப பெரிய ஆளோ பணக்காரங்களோ அப்படியெல்லாம் இல்லை, அவங்க ஒரு சர்வெண்ட் அப்படி தானே. ஆனால் அவங்க சர்வெண்ட்டாக இருந்தால் கூட ஆண்டவர் அவங்களையும் என்ன பண்ணுறாரு, காண்கிற தெய்வனாக இருக்கிறாரு. ஸோ அதுதான் வந்து ஆகார் சொன்ன வசனம் தான் இது. ஸோ இதை இன்னொரு வாட்டி வாசிக்க போகிறோம். அப்பொழுது அவள் யாரு, அப்பொழுது ஆகார் என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன். ஓகே, என்னைய பார்க்கிறவரை நானும் இந்த இடத்துல பார்த்தேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடே பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தெய்வன் என்று பெயரிட்டாள். அதுல நீர் என்னை காண்கிற தெய்வன் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுக்கு தான் எல்ரோயி அப்படின்னு பேரு. ஓகே, ஸோ இந்த வாரம் இந்த ஸ்டோரி உங்க எல்லாத்துக்குமே பிரயோஜனமா இருந்திருக்கும்னு நம்புறேன். ஸோ இதே மாதிரியே வாரம் வாரம் அண்ணா உங்களை நல்ல நல்ல ஸ்டோரிஸோட வந்து மீட் பண்றேன். தேங்க்யூ ஸோ மச் குட்டீஸ். காட் பி வித் யூ ஆல். என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஸ்டோரி எல்லாம் பிடிச்சிருந்துச்சா? என்ன டாபிக்ல பார்த்தோம்? நம்ம ஏஸ்பா எவ்வளோ பெரியவர்ல, அவருடைய நாமம் எல்ரோயி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஜெஃப்ரி அண்ணன் நம்மளுக்கு மெமரி வேர்ஸ் சொல்லி கொடுத்தாங்களே, நீங்கள் எல்லாரும் படித்து வீடியோ எடுத்து ஸ்க்ரீன் தெரு நம்பருக்கு சென்ட் பண்ணி விட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச கிராஃப்ட் டெக்னீஷியன் பார்க்க போலாமா? பார்க்கலாமே. ஹலோ குட்டீஸ், இன்றைக்கும் நம்ம சூப்பரான ஒரு எலிஃபெண்ட்டை தான் செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவைன்னு பார்த்துடலாமா? ப்ளூ கலரில் ஒரு ஷீட் எடுத்திருக்கேன், ஸ்மால் பீட் ஒயிட் ஷீட் எடுத்திருக்கேன், க்ளூ, சிசர்ஸ், பிளாக் பென், பென்சில், சர்க்கிள் போடுறதுக்காக காம்பஸ். ஃபஸ்ட்டு இந்த ப்ளூ கலர் பேப்பரில் வந்து 7 சென்டிமீட்டரில் வந்து ஒரு சர்க்கிள் போட்டு எடுத்துக்க போகிறோம். சர்க்கிள் போட்டாச்சு, இதை கட் பண்ணி எடுக்கணும். அது கூடவே நம்மளோட ஒரு ஹேண்டை இதில் வச்சு நம்ம அதை வரைஞ்சி ஹேண்டை வச்சு அதை நம்ம வந்து வரைஞ்சிட்டு அதை கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஓகே, இப்போ வரைஞ்சாச்சு. இதில் ஒரு பீஸ் வேணும், இதில் வந்து 2 பீஸ் வேணும். இதை நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகே குட்டீஸ், நம்ம இப்போ இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதை நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இப்படி பேக் சைடு கொடுத்து நம்ம வந்து இப்படி ஒட்டி எடுக்க போகிறோம். இப்போ ஒட்டி எடுத்தாச்சு. இப்போவும் இதுக்கு வந்து தும்பிக்கை வைக்கிறதுக்காக ப்ளூ கலரில் வந்து லாங்காக ஒரு பேப்பர் வந்து இப்போ கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்படி ஒரு பேப்பரில் இப்படி லாங்காக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடும். இப்படி கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை வந்து நம்ம சின்னதாக மடித்து எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இப்படி மடிச்சுட்டு இப்படி மடிச்சுட்டு வந்துட்டு இதை நம்ம இப்படி இதில் ஒட்டி விட போகிறோம். இப்போது இதோட 2 சைட்லேயும் தந்தம் வைக்கிறதுக்காக நம்ம ஒயிட் பேப்பரில் ஒரு லாங்காக கட் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ இதே மாதிரி வரைஞ்சிட்டு 2 பீசஸ் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வருவோம். இப்படி 2 பீசஸ் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை இந்த சைடில் வந்து கொடுத்து ஒட்டிடலாம். ஒட்டிட்டோம். இப்போ இதில் ஐஸ் வைக்க போகிறோம். அதுக்கு ஒரு பிளாக் பென் எடுத்து இதில் வரைஞ்சிக்க போகிறோம். ஓகே குட்டீஸ், இப்போ நம்மளோட சூப்பரான எலிஃபண்ட் வந்து பேப்பர்லேயே ரெடி ஆகிட்டு, நீங்களும் இதே மாதிரி செய்து ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு எங்களுக்கு சென்ட் பண்ணி விட்டுருங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், கிராஃப்ட் ஈஸியாக இருந்துச்சா?
நீங்களும் இதே மாதிரி செஞ்சு ஃபோட்டோ எடுத்து ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு சென்ட் பண்ணி விட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எல்லாரும் மிஷினரி ஸ்டோரி பார்க்க போகிறோம். ஹலோ குட்டீஸ், இந்த வாரம் இந்த ஷைனிங் ஸ்டார் ப்ரோக்ராம் மூலயமா உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் குட்டீஸ். நம்ம ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஸ்டார் பற்றி பார்த்துட்ருக்குறோம் இல்லையா? இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சார்லஸ் தியோஃபிலஸ் எவால்ட் ரேனியஸ். இவரை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரேனியஸ் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு குறித்து நம்ம இந்த வாரம் பார்க்க போகிறோம். ரேனியஸ் அவருடைய அப்பா பெயர் வந்து நிக்கோலஸ், அம்மா பெயர் வந்து கேத்ரின் டோரத்தி. இவருடைய 6வது வயதில் வந்து இவங்க அப்பா வந்து இறந்து போயிடுறாங்க. இவங்களோட ஃபேமிலி வந்து ரொம்ப பெரிய ஃபேமிலி. ரேனியஸ் அவர்களுக்கு வந்து 2 பிரதர்ஸ் 2 சிஸ்டர்ஸ் இருந்தாங்களாம். அவங்க அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவர்களை வந்து வளர்த்துட்டு வந்து இருக்கிறாங்க. இவரோட வாலிப வயது வரும்போது ரேனியஸ் அவர்கள் வந்து அவங்க பெரியப்பா கூட சேர்ந்து பெரியப்பாவுடைய நிலபுலன்களெல்லாம் கவனித்து கொள்கிற ஒரு வேலையில் போய் சேர்ந்துடுறாங்க. ஸோ அவங்க பெரியப்பா வீட்டிலையே இருந்து பெரியப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்களாம். ரேனியஸ் அவர்களுடைய பெரியப்பா வீட்டில் நிறைய மிஷினரிமார்களுடைய புக்ஸ் எல்லாம் வந்து அடுக்கி வச்சுருப்பாங்களாம். ரேனியஸ் வந்து தன்னோட ஃப்ரீ டைமில் அந்த புக்ஸ் எல்லாம் எடுத்து வாசிப்பாங்களாம். ஸோ அந்த மிஷினரிமார்களோட புத்தகங்களெல்லாம் வாசித்து அவங்களோட வாழ்க்கை வரலாறுகளெல்லாம் வாசிக்கும்போது அவரை அறியாமலே வந்து ரேனியஸ் அவர்களுக்குள்ள கிறிஸ்துவானவர் வந்து கிரியை செய்ய ஆரம்பித்திருக்கிறாரு. அவர் வந்து முழுமையான ஒரு ரட்சிப்புக்குள்ளாக வழி நடத்துறதுக்கு இந்த புத்தகங்களே அவருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருந்திருக்குது. அப்போ ரேனியஸ் வந்து இந்த மிஷினரிகளோட வாழ்க்கை வரலாறுகளெல்லாம் படிச்சுட்டு அவரும் என்ன செஞ்சுருக்கிறாரு, நானும் ஒரு மிஷினரியாக மாறணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்குள்ளே தன்னை அர்ப்பணிச்சு செஞ்சுருக்கிறாங்க. இதை வந்து தன் குடும்பத்தார்கள்கிட்ட வந்து சொல்லும்போது தன் குடும்பத்தில் வந்து எல்லாருமே எதிர்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நீ வந்து மிஷினரியாக போகக்கூடாது, அது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு வாழ்க்கை, எல்லாரையும் விட்டு தனியாக போய் இருக்கணும், சரி நீ போகாத அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து ரொம்ப எதிர்ப்பு தெரிவித்தாங்களாம். அவங்க அம்மாவும் வந்து மகனே நீ என்னை விட்டு தூரமாக எங்கேயும் போகாத, கடல் கடந்து எங்கேயும் போகக்கூடாது, என் கூடவே இருன்னு சொல்லி ரொம்பவே வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா ரேனியஸ் அவர்கள் தான் வந்து முதல் பையனாக இருந்திருக்கிறாங்க. அதனால் அவங்க அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்களாம். அப்போ ரேனியஸ் வந்து என்ன சொன்னாங்கன்னா, நான் போகணும்னு நான் நினைக்கிறத விட கர்த்தர் வந்து என்ன அழைத்திருக்கிறாரு, கர்த்தர் என்னை கூப்பிடும்போது நான் எப்படி போகாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட சொல்லவும் இது வந்து அவங்க அம்மா மனதில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குது. ரேனியஸ் அவர்கள் இந்த வார்த்தையை சொன்னதுக்கப்புறம் அவங்க தாயார் வந்து நீ போகாத, என் கூட இரு அப்படின்னு சொல்கிற அந்த வார்த்தையை விட்டுட்டு அவங்களும் ரேனியஸை வந்து மிஷினரி ஊழியம் செய்கிறதுக்காக அர்ப்பணித்து ஜெபிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ இதன் மூலம் ரேனியஸ் அவர்கள் வந்து ஆண்டவரை முழுமையாக ஏற்றுக்கொண்டு ஒரு மிஷினரியாக தன்னுடைய ஊழிய பயணத்தை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ரேனியஸ் அவர்கள் வந்து இறையியல் படிப்பை படிக்க ஆரம்பித்தாங்க. மிஷினரியாக போகணுன்னா வந்து பைபிள் பற்றி நல்ல அறிவு தேவையில்லையா, அதனால் வந்து பைபிள் காலேஜில் சேர்ந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆண்டவர் வந்து அவங்கள அதிகமாக நல்லா வழிநடத்த ஆரம்பிக்கிறாரு. இந்த தருணத்தில் 1814ஆம் ஆண்டு நம்ம இந்தியாவுக்கு வந்து வராங்க. தரங்கம்பாடியில் வந்து முதல்ல தரங்கம்பாடியில் தான் அவங்க வந்து ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. முதல் வந்து நம்ம வந்து ஒரு இடத்திற்கு போய் ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா ரேனியஸ் அவர்கள் மனதில் இருந்தது அந்த இடத்துல இருக்கிற மொழியை வந்து முதல்ல நல்லா கற்றுக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருந்தார். அதனால் நம்ம தமிழ்நாட்டில் வந்து தரங்கம்பாடியில் வந்து முதல் 5 மாதங்கள் வந்து தமிழ் மொழியை கற்க ஆரம்பிக்கிறாங்க. வெறும் 5 மாதத்திற்குள்ளாகவே வந்து தமிழ் மொழியை வந்து ரொம்ப சரளமாக பேசவும் எழுதவும் வாசிக்கவும் கற்றுக்கொள்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இலக்கண இலக்கியங்களை கூட ரொம்ப விரும்பி ஆர்வமாக படிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம தமிழ் மொழி மேலே அவர் வந்து ஒரு நல்ல பற்று வைத்திருந்திருக்கிறாரு. தமிழ் மொழியை நல்லா படித்து தெரிஞ்சதுக்கப்புறமா சென்னை வராங்க. சென்னை வந்து சென்னையில் ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்போ சென்னையில் வந்து ஆனி வேன் சாமரன் அப்படிங்கிற ஒரு டச்சு பெண்ணை வந்து திருமணம் செய்து கொள்கிறாங்க. இவங்க இருவருமா வந்து அதுக்கப்புறம் ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஊழியம் செய்ய ஆரம்பித்ததுக்கப்புறம் அவங்க முதலாவது நம்ம தமிழ்நாட்டில் அவங்களோட ஊழிய பணியை அதிகமாக செய்ய ஆரம்பித்தது எங்கே அப்படின்னா நம்ம திருநெல்வேலி பட்டணத்தில் தான். அவங்க திருநெல்வேலி பட்டணத்தில் வந்து மிகப்பெரிய ஊழிய சுவிசேஷத்தை வந்து திருநெல்வேலி பட்டணத்தில் தான் வந்து ரேனியஸ் அவர்கள் செஞ்சுருக்கிறாங்க. கணவன் மனைவி இருவருமா இணைந்து நம்ம திருநெல்வேலி பட்டணத்தில் அவங்க வந்து கால் பதியாத இடமே இல்லையாம். பல இடங்களுக்கு சென்று தன்னோட சுவிசேஷ பணிகளை வந்து மிக அருமையாக செய்துட்டு வந்திருக்கிறாங்க. ரேனியஸ் அவர்கள் எப்படிப்பட்டவங்கன்னா ரொம்ப உற்சாகமாக சுறுசுறுப்பாக தன்னுடைய சுவிசேஷத்தை வந்து எல்லாருக்கும் அறிவிக்கிறதுல ரொம்ப வாஞ்சையாக இருந்தவர். சுறுசுறுப்போட எல்லா இடங்களுக்கும் சென்று துண்டு பிரசுரங்கள் கொடுக்கறது, அப்புறம் ஆண்டவருடைய வந்து சுவிசேஷத்தை அழகாக சொல்கிறதுல அவருக்கு வந்து ரொம்ப ஆர்வமாக இருந்தார். அது மட்டும் இல்லாமல் ரேனியஸ் அவர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா படிப்பறிவில்லாத மக்களுக்கு வந்து
ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி சமமாக வந்து கல்வி கற்பிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 பள்ளிகளை நிறுவினாங்க. இந்த 3 பள்ளிகளில் வந்து 2 பள்ளிகளில் தமிழ் வழி கல்வியும் ஒரு பள்ளியில் வந்து ஆங்கில வழி கல்வியும் கற்பிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் நம்ம திருநெல்வேலி பகுதியை வந்து கிறிஸ்துவுக்குள்ளாக முழுவதுமாக ஆதாயம் செய்யணும் அப்படிங்கிறத ஒரு குறிக்கோளாக வச்சு எல்லா இடங்களுக்கும் சென்று வந்து சுவிசேஷ பணியை அதிகமாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்களாம் இந்த ரேனியஸ் ஐயர். அயராது அவரோட சுவிசேஷ பணியை ஆரம்பித்தது மூலமாக கிட்டத்தட்ட 400 சபைகளை வந்து நிறுவியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் பல பள்ளிகளையும் வந்து நிறுவியிருக்கிறாங்க. ரேனியஸ் அவர்கள் வந்து பெண் கல்விக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க. ரேனியஸ் அவர்கள் மூலமாக முதல்ல ஆரம்பிக்கப்பட்ட ஆலயம் தான் இப்போ வந்து கத்தீட்ரல் சர்ச்சாக இருக்குது இல்லையா, முருன்குறிச்சியில். அதுதான். அது மட்டும் இல்லாமல் அந்த சர்ச்சுக்கு பக்கத்துலேயே மேரி சர்ஜன்ட்னு ஸ்கூல் நம்ம பார்த்துருப்போம். அந்த ஸ்கூல் இருக்கிற இடத்துலையும் கூட ஒரு பெண்களுக்கான ஒரு கல்வி நிலையத்தையும் வந்து ரேனியஸ் அவர்கள் தான் முதல்ல ஆரம்பித்திருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் அந்த காலகட்டத்தில் வந்து நிறைய வந்து ஜாதி வேற்றுமைகள் வந்து அதிகமாக இருந்துச்சான். உயர் ஜாதியினர் வந்து தாழ்ந்த ஜாதியினரை அதிகமாக வந்து கொடுமைப்படுத்தி ஒடுக்குகிற நிலை இருந்துச்சான். இந்த ஜாதி வேற்றுமைகள் எல்லாம் வந்து ஒழிக்கிறதுக்காக ரேனியஸ் அவர்கள் வந்து ரொம்ப கண்டிப்பான உபதேசத்தை வந்து செய்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரேனியஸ் அவர்களுடைய வார்த்தைகள் வந்து கிறிஸ்துவனுடைய வார்த்தைகள் வந்து ஏழை மக்களையும் அந்த தாழ்த்தப்பட்ட மக்களையும் வந்து அவங்களுடைய மனக்காயத்தை ஆற்றுகிற விதமாக வந்து அமைஞ்சதுனால அவங்க எல்லாம் வந்து ஆண்டவரை வந்து முழுமையாக ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவர்களாக மாறினாங்க. இந்த கிறிஸ்தவர்களை வந்து உயர் ஜாதி மக்கள் வந்து ரொம்ப கொடுமைப்படுத்தி ஒடுக்குகிறதுனால இவங்களையெல்லாம் வந்து பத்திரமா காப்பாற்றணும் அப்படிங்கிற காரணத்துக்காக பல கிறிஸ்தவ கிராமங்கள் வந்து ரேனியஸ் காலத்தில் எழும்பப்பட்டது. அதாவது முதலூர், அடைக்கலாபுரம், சமாதானபுரம், மெய்ஞானபுரம், சுரண்டை, டோனாவூர், சத்தியநகரம், அன்பின் நகரம், நேசபுரம், ரட்சண்யபுரம், இந்த மாதிரி சில குறிப்பிடத்தக்க கிராமங்களை வந்து ரேனியஸ் ஐயர் காலத்தில் தான் வந்து நிறுவியிருக்கிறாங்க. இந்த கிராமங்கள்லாம் வந்து புதிதாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் போய் அங்கே வாழ ஆரம்பித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் 1827 புளியூர்குறிச்சி அப்படிங்கிற கிராமத்தை அந்த டைமில் ஜெர்மனியில் இருந்து வந்த டோனா பிரபு அப்படிங்கிற ஒரு பிரபுக்கிட்ட இருந்து நிதி உதவி பெற்றுக்கொண்டு அந்த கிராமத்தை புளியூர்குறிச்சிங்கிற கிராமத்தை விலைக்கு வாங்கி அதை வந்து டோனாவூர் அப்படின்னு பெயர் மாற்றி அங்கே வந்து கிறிஸ்தவர்கள் வந்து வாழ்கிறதுக்கு உதவி செஞ்சுருக்கிறாரு இந்த ரேனியஸ் ஐயர். நமக்கு டோனாவூர் அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் இருக்குள்ள எமி கார்மைக்கல் அம்மையார் ஊழியம் செஞ்ச பகுதி. ஸோ அந்த டோனாவூர் எப்படி பெயர் பெற்றதுன்னா டோனாவூருங்கிற பெயரை வச்சதே இந்த ரேனியஸ் ஐயர் அவர்கள் தான். அது மட்டும் இல்லாமல் மக்களிடையே இருந்த சாதி ஏற்றத்தாழ்வுகளை வந்து மாற்றுறதுக்கு வந்து ரேனியஸ் அவர்கள் வந்து பெரிய பாடுபட்டிருக்கிறாரு. ரேனியஸ் அவர்கள் வந்து தமிழ் இலக்கண இலக்கியங்களை வந்து கற்றுக்கொள்கிறதுல மிகவும் ஆர்வமாக இருந்தாங்க. அதனால் நல்ல தமிழ் புலவர்கள்கிட்ட வந்து நேர்த்தியாக தமிழ் மொழியை வந்து நல்லா கற்றுக்கொண்டாங்க. அதன் மூலம் துண்டு பிரசுரங்கள்லாம் எழுதி அதன் மூலம் வந்து ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அதிகமாக மக்களுக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க. நம்மளும் என்ன செய்யணும் குட்டீஸ், ரேனியஸ் அவர்கள் மாதிரி உற்சாகமாக சுறுசுறுப்பாக ஆண்டவரை பற்றி எல்லார்கிட்டையும் சொல்கிறதுக்கு நம்ம வாஞ்சியோடு இருக்கணும். அவங்களுக்கு ரேனியஸ் அவர்களுக்கு வந்து அவங்க அயராவது பாடுபட்டாங்க. ஆனால் அவங்களுடைய ஊழியத்தில் வந்து அவங்களுக்கு பலவிதமான துன்பங்கள் வந்த போதிலும் அதையெல்லாம் வந்து அவங்க பொருட்படுத்தாது மிகுந்த உற்சாகமாக ஆண்டவருக்குன்னு வாழ்ந்திருக்காங்க. நம்மளும் அந்த மாதிரி வாழணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் ஏசப்பா கிட்ட வந்து கேட்கணும், ஆண்டவரே பல மிஷினரிமார்கள் வந்து உமக்காக ஊழியம் செஞ்சுருக்கிறாங்க, அதுபோல் நானும் வந்து உமக்காக எழும்பி பிரகாசிக்கணும், என்னையும் நீங்கள் வந்து எழும்பி பிரகாசிக்க செய்யுங்கன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவர்கிட்ட வந்து கேட்கணும். ஏசப்பா கிட்ட தினமும் ஜெபிக்கணும். உங்களுக்காக நான் ஏதாகிலும் செய்ய எனக்கு கிருபை தாங்க ஏசப்பான்னு ஜெபிக்கணும். நீங்கள்லாம் செய்வீங்க தானே குட்டீஸ்? பாய். என்ன ஃப்ரெண்ட்ஸ், மிஷினரி ஸ்டோரி சூப்பராக இருந்துச்சா? உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்தது குயிஸ் ப்ரோக்ராம் பார்க்கலாமா? ஹலோ குட்டீஸ், இந்த குயிஸ் செக்மெண்ட்டில் உங்களை பார்க்குறதுல ரொம்பவும் சந்தோஷம். இப்போவும் நாம் போன வாரத்துக்குள்ள கொஸ்டினோட ஆன்சர் என்னன்னு பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், யெகோவா ஈரே என்றால் அர்த்தம் என்ன? ஆன்சர், கர்த்தருடைய பருவத்தில் பார்த்து கொள்ளப்படும். செகண்ட் கொஸ்டின், கடற்கரை மணலை போல பெருகுவாய் என்று கர்த்தர் யாரை பார்த்து கூறினார்? ஆன்சர், ஆப்ரஹாமை பார்த்து. தேர்ட் கொஸ்டின், லாஸ்ட் வீக் கிரியேஷன் கேரின் டாபிக் என்ன? ஆன்சர், சேவ் என்விரான்மெண்ட். ஃபோர்த்து கொஸ்டின், ஜென்ரலாக ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தோம், ஆவியின் கனிகள் மொத்தம் எத்தனை, அவைகளை வரிசைப்படுத்தி எழுதுக அப்படின்ட்டு. அதுக்குள்ள ஆன்சர், ஆவியின் கனிகள் மொத்தம் 9. அன்பு, சந்தோஷம், சமாதானம், தயவு, நற்குணம்,
நீடி, பொறுமை, விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். கங்க்ராச்சுலேஷன் குட்டீஸ். இந்த கொஸ்டினோட ஆன்சர் எங்களுக்கு நிறைய பேர் சென்ட் பண்ணியிருக்கீங்க. அவங்களோட நேமையும் அதோட போன வாரத்துக்குள்ள மெமரி வர்ஸ் கிராஃப்டே நிறைய பேர் செய்து அனுப்பியிருக்கீங்க. அவங்கள யார் யாருன்னு பார்த்துடலாமா? ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனால் கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரையும் சொல்லப்பட்டு வருகிறது. ஆதியாகமம் 22:14. Alleluia. Praise the Lord Jesus. Evangeline Mercy. Memory verse 29th June. ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டார். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. ஆதியாகமம் 22:14. தேங்க்யூ. கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஆதியாகமம் 17:1. அல்லேலூயா. Praise the Lord Jesus. Evangeline Mercy. Memory verse 22nd June. ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்றார். ஆதியாகமம் 17:1. தேங்க்யூ. ஆன்சர்ஸ் அனுப்பின எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் குட்டீஸ். என்ன குட்டீஸ், இந்த வாரம் உள்ள ப்ரோக்ராமில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? அதில் இருந்து கொஸ்டின் என்னன்னு பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், லகாய் ரோயி என்றால் அர்த்தம் என்ன? செகண்ட் கொஸ்டின், சாராளின் அடிமை பெண் பெயர் என்ன? தேர்ட் கொஸ்டின், இந்த வாரம் நாம் பார்த்த மிஷனரி யார்? ஃபோர்த் கொஸ்டின், ஜென்ரலாக ஒரு கொஸ்டின் தான். நியூ டெஸ்டமெண்ட்டில் மொத்தம் எத்தனை ஆகமங்கள் இருக்குது, அதை நீங்கள் எங்களுக்கு வரிசைப்படுத்தி எழுதி அனுப்புங்க. என்ன குட்டீஸ், இந்த கொஸ்டினோட ஆன்சர் உங்களுக்கு தெரியும் தானே? சீக்கிரமாக வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணியோ இல்லை டைப் பண்ணியோ ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு எங்களுக்கு சென்ட் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ. என்ன ஃப்ரெண்ட்ஸ், கொஸ்டின்ஸ் எல்லாம் ஈஸியாக இருந்துச்சா? நீங்கள் எல்லாரும் ஆன்சர் பண்ணி ஸ்க்ரீன் நம்பருக்கு சென்ட் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச பப்பட் சாங் பார்க்க போகிறோம். Hallelujah, praise
ஷோ சூப்பராக இருந்துச்சுல. இப்போ நம்ம ஜோதம் கூட சேர்ந்து எல்லாரும் ப்ரேயர் பண்ணலாமா? Dear Jesus, we thank you for this day. Please bless those children who are coming and watching this blessed program, and please help them to get good marks in their exams, and please give them good knowledge, wisdom and strength. In Jesus' name I pray. Amen. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரம் ப்ரோக்ராம்லாம் சூப்பராக இருந்துச்சா? இதே மாதிரி சூப்பரான ப்ரோக்ராமோட நாங்கள் அடுத்த வீக் உங்களை எல்லாரையும் வந்து பார்க்கோம். Until then, bye.